அவர் மட்டும் தான் கஷ்டப்படுவாரா, நானும் கஷ்டப்படுறேன். என்னையும் ஒதுக்கிட்டாங்க, என்னையும் பிதிக்கிட்டாங்க, என்னையும் நசுக்கிட்டாங்க. இந்த ஆதிக்க சாதிக்காரங்க வந்துட்டு எங்களை இப்படி பண்ணுறாங்க. இது மாதிரி வந்துட்டு நீ தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதரா, நீ நீ உள்ளே வந்து என் தலைவன் விஜயகாந்தை காட்டி அசிங்கப்படுத்துறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஏஐ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐயோ சாமி. படத்தில் எங்கே பார்த்தாலும் விஜயா தான் இருப்பார். இந்த படத்தில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருந்தால் படம் 1000 கோடி இல்லை 2000 கோடி அடிச்சிருக்கோம். ஆனால் 3 மந்திரம் என்னன்னா, ஒதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம். ஏய் என்னடா வயசான ஆளு தாண்டா உங்கள் ஜாதி, இளையதள பதிப்படுற எங்கள் ஜாதி. அப்போ லோகேஷ் கனகராஜ் நான் சொன்ன இடம் தான் ஃபாலோ பண்ணுறாரு. கூலி படத்தை கூட அவர் தான். அவரு எனக்கு புரியல, சிஎம்னா சின்ன மாமாவா? தேவையில்லாத வேலை தான். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 1 ஃப்ராடு. அவரை பற்றி உங்கள் தளபதி படத்தில் வாங்கிக்கிறான். ஏன்டா எச்சக்கலை பொறுக்கி நாயன்னு எட்டி. அப்போ தலைனா தோனி தானா, தலைனா அஜித் கிடையாதா? நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது படத்தையே நான் வந்துட்டு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி தான் என்னாலே பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ இதாகி போச்சு, அவ்வளோ இது கொடுத்துறாங்க. எனக்கு படம் பார்க்குறதுக்கே என்னை விடல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேமரா மாரி செல்வராஜ் மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, இது மாதிரி சொன்னால் தான் இந்த டைம் மக்கள்லாம் ரொம்ப பார்க்குறாங்க, அனுபவப்படுறாங்க. அவர் மட்டும் தான் கஷ்டப்படுவாரா, நானும் கஷ்டப்படுறேன். என்னையும் ஒதுக்கிட்டாங்க, என்னையும் பிதிக்கிட்டாங்க, என்னையும் நசுக்கிட்டாங்க. அது மாதிரி இது பண்ணி தான் வந்துட்டு நானே அந்த ஒரு படத்தையே எங்களால் பார்க்க முடியல. அந்தளவுக்கு கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இந்த ஆதிக்க சாதிக்காரங்க வந்துட்டு எங்களை இப்படி பண்ணுறாங்க. இது மாதிரி வந்துட்டு என்னை படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. எதனால் அப்படி பண்ணாங்க தெரியல, அது என்னன்னு தெரியல. அவங்க ஆதிக்க சாதியோட இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் அந்த நிலமை ரொம்ப இதாக போயிடுச்சு. அதே மாதிரி அதை பார்த்துட்டு உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது ஏன் அவங்க டிக்கெட்லாம் போடுங்க, நான் எதுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நல்ல வேலை, நீ தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதரா, நீ உள்ளே வந்தனே இருக்க மாட்டேன். எப்படி சொல்கிறது, படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை, வெளியே போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லியிருக்கானுங்க மறைமுகமாக. நான் தான் என்ன பண்ணுறது, திமிர் எடுத்து போய் எப்படி இருந்தாலும் தளபதி படம் நல்லாயிருக்கு, வெங்கட் பிரபு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு பண்ணி உள்ளே போனேன். அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. எனக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை, என் தலைவன் விஜயகாந்தை காட்டி அசிங்கப்படுத்துகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட அந்த இதுக்கு எதுவுமே லுக்கு எதுவுமே செட் ஆகலை. அவருக்கு பேசாமல் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நன்றி மட்டும் சொல்லியிருந்தேன். இது மாதிரி வந்துட்டு செத்துட்டு இறந்துட்டார்ல, அதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருந்தா கூட வந்துட்டு அவர் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் அந்த சீனை வச்சு அந்த ஒரு சீனுக்காகவே நான் அந்த படத்தை ஃபுல்லாகவே வெறுத்துட்டேன். ஏன் ப்ரோ, இப்போ வந்து அது அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து செந்தூர பாண்டி, அதுக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த அஜ்மல் கேரக்டர் தூக்கிட்டு இவர் இருக்கார்ல, சண்முக பாண்டியன் இருக்கார்ல, அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்துக்கலாம். அவர் என்ன நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, புரட்சி கலைஞரோட பையன் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுக்கலாம். சின்ன வயசில் ஏன் இளைய தளபதி தான் போடணுமா, வேறு ஆக்டர் போட்டுக்கலாம்ல, சண்முக பாண்டியனே போட்டுக்கலாம். விஜய்க்கு பையனாக அவர் நடிக்க மாட்டாரா? அவருக்கு என்னது, உங்களுக்கு அண்ணனா வந்துட்டு புரட்சி கலைஞர் நடிச்சார், உங்களுக்கு பையனாக வந்துட்டு அவங்க பையன் நடிக்கக்கூடாதா? அவருக்கு என்ன தகுதி இல்லையா? அது மாதிரி பண்ணுறது ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு புரட்சி கலைஞருக்கு சேர மரியாதை. ஒரு ஷாட்டு, அது ஒரு சீனு, அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவர் காட்டி அசிங்கப்படுத்துறதுலாம் ரொம்ப அசிங்கம். அவர் ஆத்மா கூட மன்னிக்காது. ஏஐலாம் பண்ணியிருக்காங்களே ப்ரோ, சுத்தமாக எதுவுமே செட் ஆகலைங்க. நல்லா இல்லைங்க. நல்லா இருந்தால் வந்துட்டு நானே ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோம், நானே எல்லாமே பண்ணுவேன். சுத்தமாக எதுவுமே நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரசிகர்கள் வேறு கத்திக்கிட்டே இருந்தாங்க. கத்திக்கிறப்பையும் பார்க்குறப்பையும் என் மைண்டெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருந்து. என் மைண்ட் என்ன தெரியுமா போயிட்டு இருந்துச்சு, அந்த சத்யராஜ் வடிவெல்லாம் ஒரு படத்தில் வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆர் கூட வந்துட்டு சத்யராஜ் பேசுகிற மாதிரி வந்துட்டு ஜீப்பில் பேசிட்டு போகிற மாதிரி ஒரு படம். அந்த படம் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி சீன் எடுத்திருந்தா கூட சத்தியமாக நல்லா இருக்கும். விஜயகாந்த் இருக்கார்ல, அவரோட பழைய படத்தோட அவரோட அந்த சீனை கட் பண்ணி கூட வந்துட்டு ஏதோ ஒட்டியிருந்தால் கூட படத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை அவரோட பாட்டுகள் அப்படியே எடுத்து ஒரு பிட்டு மாதிரி போட்டிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஏஐ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐயோ சாமி. சுத்தமாக எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக பிடிக்கல. எப்படி பார்க்குறீங்க? வந்தாங்க நான் பார்த்தேன், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் சூப்பராக ஆடினார். நான் படத்தில் அடுத்த விஷயமா சொல்லலாம், பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. முக்கியத்துவம் கொடுத்துருக்காருல விஜய் அவர்கள் வந்து. முக்கியத்துவம் அது கொடுக்குறாருன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சார், எல்லாரோட சப்போர்ட் வேணும், எல்லா ரசிகர்களும் வேணும்ல, அதுக்காக தான். வேறெல்லாம் ஒன்று முன்ன வந்து முக்கியத்துவம் தர வேண்டியதானே. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு மல்டி ஸ்டார் கூட அவர் நடிக்கவே மாட்டார். படத்தில் எங்கே பார்த்தாலும் விஜயா தான் இருப்பார். ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே இவராக தான் இருப்பார். எப்படி சொல்கிறது, பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் மூஞ்ச கூட காட்ட விட மாட்டார். அந்தளவுக்கு இவரோட ஃபோக்கஸ் தான் எல்லாமே. அந்த கதையும் ஒரு சுற்றியாக தான் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவர் மூஞ்சே தான் இருக்கும். அது மாதிரி பண்ணுறதாரு. இப்போ இனிமேட்டுக்கு இன்னொரு படம் தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு தப்பு வெங்கட் பிரபு சார் பண்ணிட்டாரு. அவருக்கு இன்னும் ட்ரெண்டிங் விட்டு போயிட்டார் நினைக்கிறேன். ஆனால் அவரோட சிஷியன் பாரஞ்சித்து ட்ரெண்டிங்கில் இருக்கார். இவருக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த படத்தில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருந்தால் படம் 1000 கோடி இல்லை 2000 கோடி அடிச்சிருக்கோம். அவருக்கு இன்னும் புரியல என்ன மாறுதல்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. இவர் வந்துட்டு மோகன் இருக்கார்ல, மோகன் தானே வில்லன். மோகனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சமுதாயம் அந்த மாதிரி சமுதாயத்தில் காட்டியிருந்தாருன்னு வச்சுங்களேன். சின்ன வயசில் வந்துட்டு அந்த இளைய தளபதியை அவர் கடத்திட்டு போயிறாரு. யார்? மோகன் சார் கடத்திட்டு போயிறாரு. கடத்திட்டு போய்ட்டு டெய்லியும் அவர் சொல்கிறார், அவன் ஆதிக்க ஜாதிரா, அதனால தான் நம்மளை அவன் வந்துட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணி கொண்டான், நீ இதுக்காக நீ பழி வாங்கணும். உனக்கான 3 மந்திரம் என்னன்னா, ஒதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம். இதை 3 டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு 3 முறை சொல்லு, சரியா? இதை சொல்லிகிட்டே போய் நீ அவனை பழி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிருந்தேன்னா இப்போ வந்து இந்த ஆதிக்க சாதின்னு தமிழ்நாட்டை சொல்லிக்கிட்டு திரியிறானுங்களா, அவனுங்களை
வந்துட்டு அப்பா வச்சு நம்ம ஜாதி தான்டா அப்படி சொல்லிட்டு இவனுங்களும் வந்து படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து அடிமை ஜாதின்னு அவங்க சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு சொன்னாங்கன்னா ஏய் என்னடா வயசான ஆள் தாண்டா உங்கள் ஜாதி, இளைய தளபதி படுறா எங்கள் ஜாதி அப்படி சொல்லிட்டு வந்து 2 ஜாதிக்காரங்களே படத்தை தூக்கி விட்டுருப்பாங்க. சரியான ஹைப் பேர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ணிருக்கோம். பட்டம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும். அது இல்லாமல் இவர் கட்சி வர ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதில் என்ன பண்ணால் அந்த ஜாதி கட்சிகளை விட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் இருக்குல்ல, 2 கட்சிகள் ஓட்டுமே தளபதி தான் வந்திருக்கும். சரியான மைனர் மிஸ்டேக். அவர் ட்ரெண்டிங்க்கு அவர் வெங்கட் பிரபு சார் ட்ரெண்டிங்கை விட்டு நீங்கள் போயிட்டீங்க. சத்தியமாக எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ கோவம். எனக்கு இந்த சின்ன வயசு கூட புரிஞ்சிக்கல. அப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவர் வாழைப்பழத்தை அதாவது அவர் தளபதி சாப்பிட்ணும் சரிங்களா. அது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்கும். கடைசியில் ஏப்பா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்துட்டு அப்பாட்ட கேட்பான், நான் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டப்பா, இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன், அதனால தான் அந்த 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த சீனை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பின்னி படல் எடுத்திருக்கோம். சும்மா நம்பர் 1 கலெக்ஷன் அள்ளிட்டு போயிருக்கோம். இவர் என்ன சொல்கிறது வெங்கட் பிரபு சார், இவ்வளோ படங்கள் எடுத்துருங்க, தலையை வச்சு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க, சின்ன லாஜி தெரியாமல் போச்சு. சத்தியமாக இந்த சீனாக வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் படம் அல்ட்ரா லெவலில் ஹிட் ஆயிருக்கும். அடுத்தது வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் நான் சொன்ன ஐடியா தான் ஃபாலோ பண்ணுறாரு. கூலி படத்தை கூட அவரே பிளான் பண்ணிட்டாரு. சரி நம்ம இதுக்கு செட் ஆகாது, இவரை வந்துட்டு பண்ணிடலாம். லியோ வேற கொஞ்சம் அதான் நிறைய மல்டி ஸ்டார் இருக்காங்க. இவர் ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி காட்டிடலாம், சத்யராஜ் ஒரு கம்யூனிட்டி கொடுத்துடலாம், அப்புறம் நிறைய ஆக்டர் வராங்களா, மலையாள ஆக்டர் வராருல அவருக்கு ஒரு கம்யூனிட்டி கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் மொத்த ஜாதிகள் இருக்குல்ல, எல்லா ஜாதிகள் எத்தனை ஜாதிகள் இருக்கோ எல்லா இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்துடலாம். ஓகேவா, எவனை வாண்டி கீழே இருக்கவனே தெரியாது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்காரு அவர் லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கூலி படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். பையன் விஜய் மூஞ்செல்லாம் மாற்றிருக்காங்களே, டிஏஜிங்லாம் பண்ணி. உண்மையிலேயே சுத்தமாக நல்லா இல்லை. உண்மையிலே சத்தியமாக நல்லா இல்லை, பிடிக்கவே இல்லை எனக்கு. ரொம்ப சீன்லாம் ஏன் அது இவரே இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல, தளபதி விஜய் இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை இவர் மானிட்டர் பார்த்தாரா பார்க்கலையா, இல்லை ஒரு டைம் வந்து ப்ரீவியூ ஷோவெல்லாம் பார்ப்பாங்களா அப்போலாம் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு வேளை படத்தை பார்த்துட்டு தான் இது தேராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ப்ரோமோ ரொம்ப அதிகமாக பண்ணாங்கன்னு தெரியல, பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிப்புலாம் வில்லன் தனம் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் எப்படி இருக்கு? வில்லத்தனம் குழந்தனமாக இருந்துச்சு. பழைய காலத்தில் அந்த நம்பியார் அவர் யார் நல்ல செந்தாமரை இது மாதிரி வில்லத்தனம் தான். படத்தோட கதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து நாளை நமதே 3 முகம், அதே வில்லனை பழி வாங்குற கதை தான். பிள்ளைங்க அங்கே போயிடும், பார்த்தா கடைசியில் வந்து வில்லனோட கேரக்டர் ஒட்டிக்கும், திரும்பி வந்துட்டு அப்புறம் திரும்பி இப்படி பாச போராட்டம். இது ராஜதுரை கதை, ஜெயிலர் கதைலாம் சொல்கிறாங்களே, எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. எல்லாம் மிக்சிங். இவர் பண்ண விஷயங்களில் பெரிய இது என்ன, நான் ட்விஸ்ட்டுன்னு சொன்னார் தெரியுமா, அது ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கவே கூடாது. இவர் சொல்லாமலே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. சத்தியமாக அதெல்லாம் கொண்டு வந்திருக்கவே தேவையில்ல. ஐயோப்பா சாமி மண்டை வலி எடுத்துக்கிச்சு எனக்குலாம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து கேமியோ இல்லை இதுக்கு முன்னாடி சொன்னல ஸ்டார், அவரை தான் சொன்னான். அதெல்லாம் தேவையா? இல்லை இதெல்லாம் வந்துட்டு அது எதுக்கு அது வச்சான்னு தெரியல. இது வந்துட்டு இவர் தளபதியோட முன்னாடி படத்தில் ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் இவர் கச்சிதமாக பொருந்தோம். இவர் இந்த கெஸ்ட் ரோல்லாம் கொண்டு வந்தாங்களா, திரிஷா, சிவகார்த்திகேயன், தோனின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருந்தா தெரியுமா, அதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஷாஜகான் படத்தில் ஒரு டைலாக் வரும், இந்த பிச்சைக்காரன் பாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் புளி சோறு, தயிர் சோறு, சிக்கன் பிரியாணி, இது மாதிரி விதவிதமான சோறு போட்டிருக்கோம். அது மாதிரி வந்துட்டு பார்க்க கன்றாவே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு. தவிர எல்லாமே சூப்பரான ஆக்டர் தான் எல்லாமே இருந்தாங்க. ட்விஸ்ட் வைக்கிறதுனா அது மாதிரிலாம் வச்சா நல்லா இல்லை. யாருமே எதிர்பார்க்காம வரணும். இவங்க எல்லாருமே எதுவுமே படத்தில் ஒட்டலை, பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக இதாக தெரியல. நடுவில் இவனுங்க வேறு கத்திட்டு கிடக்குறானா, ஓய் இதில் வேறு வந்துட்டு சரி இது வண்டி நம்பரில் வேறு சிஎம் 2026 அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கானே. எனக்கு புரியல, சிஎம்னா சின்ன மாமாவா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 2026 சின்ன மாமா 2026 அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎம்னு யார் பைக் போட்டு ஓட்டினா, அவர் தான் சின்ன மாமா. பிஎம்னா பெரிய மாமா. இதாங்க இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே சொல்கிறது, மாமா குட்டின்னு சொல்லிட்டு லவ் டு டெவலப் பண்ணுறது எல்லா பொண்ணுங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவர் வந்துட்டு பெரிய மாமா, 2வது லவர் வந்து சின்ன மாமா. பொண்ணுங்களும் அதான் பண்ணுறாங்க, காதல் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அது மாதிரி தான் நான் அப்படி தான் நினச்சேன். சிஎம்னா சின்ன மாமாவோட 2026 அப்போ 2030 அந்த மாதிரி எம்பி எலெக்ஷன் வரப்போ பிஎம்னு போட்டுக்குவார் பெரிய மாமா. சிவகார்த்திகேயன் டைலாக் ஒன்று வருது, அதாவது என்னென்னா வந்து இங்கே இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குது. ஒருவேளை வந்து தளபதி பட்டத்தை வந்து விஜய் வந்து எஸ்கேக்கு கொடுத்துட்டு போகிறாரா? ஐயோ சாமி, அது என்ன பெரிய பட்டம், தளபதி பட்டம். அவர் தேவையில்லாத வேலை தான். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 1 ஃப்ராடு. அவரை பற்றி பேசாதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ கொடுத்துட்டு போகிறதுக்கு இது அந்த இதுக்கும் வந்து சினிமாவே இது சொல்கிறேன். தலைவர் விஜயகாந்த் நடிச்சிருப்பார் சின்ன கவுண்டர்னு ஒரு மூவியில். அதில் வந்துட்டு அவர் துணி துவைக்கிற கவுண்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு தனியாக இருப்பார். செந்தில் ஒடியால் கூப்பிட்டு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இனிமேல் உங்கள் பதவி நான் எடுத்துக்கிறேன் அப்படி மாதிரில அது மாதிரி தான் விஜய் அரசியல் ஏன்டா கட்சி ஆரம்பிச்சுன்னு சிவனன் கணத்தில் கைவிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ சிவகார்த்திகேயன் தாட்டு தாம்பழம் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிடு, அண்ணன் உங்கள் தளபதி பட்டத்தை நான் வாங்கிக்கிறேன் அவனா ஏன்டா எச்சக்கலை பொறுக்கி நாயன்னு எட்டி போச்சுமே வச்சுதான் விடுவார் அவர். அந்தளவுக்கு தான் காமெடி.
சத்தியமாக அப்படி தான் எனக்கு தோணுது. அது மாதிரி தான் அதான் நடக்குது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலை டிஃப்ரென்ஸ்லாம் வருது. கண்டிப்பாக தலை இல்லாமல் வேலைக்கு ஆகாது. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவர் தலைக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு அதுலேயே ஒரு டவுட் வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க தலைன்னு சொல்லிட்டு தோனியோட இதெல்லாம் வச்சு ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க. அப்போ தலைனா தோனி தானே, தலைனா அஜித் கிடையாதா, தலைன்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டாங்க. அதுலேயும் ஒரு இது வருது. ஆனால் அவர் தளபதியோட வெற்றி கண்டிப்பாக வந்துட்டு அஜித் தேவைப்படுறாரு. அஜித்தோட வெற்றிக்கு வந்துட்டு தளபதி கண்டிப்பாக தேவைப்பட மாட்டார். அவரோட வெற்றிக்கு யாரும் தேவையில்ல. அவரோட வேலையை பார்த்துட்டு போகிறாரு. அதனால் பெரிய கான்ட்ரஸ் அவர் மேலே எதுவும் கிளம்புறதில்ல. ஆனால் தளபதியோட வெற்றி கண்டிப்பாக வந்துட்டு அஜித் தேவைப்படுறாரு. அவரோட அவர் தேவைப்படுறாரு இல்லையோ, அவருக்கு அந்த ரசிகர்கள் இருக்காங்களா அவங்க தேவைப்படுறாங்க. அதனால் அப்படியே பேசி நெஞ்சனாக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவனும் இது ஒரு விஷயத்தை கேட்கலாம் தான் இருக்கிறேன். நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருங்களே, சத்தியமாக சொல்கிறேன். அவர் நெஞ்சில் யார் நெஞ்சிலுமே குடியிருக்க முடியாது. அவர் நெஞ்சில் நிறையா முடிதான் இருக்குது. அதான் இந்த தலை ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் வச்சு வந்து சீன் வருது. அர்ச்சனா கல்பதி ஏஜஸ் அவங்க வந்து ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தோனி ஃபோட்டோ போட்டு தலன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து தலன் வந்து தோனியை தான் நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி அவங்க சொன்னதுனால அஜித் ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிட்டாங்க. ட்விட்டரில் வந்து இல்லை, அதுக்கு வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது மாதிரி போட்டது மாதிரி கான்ட்ரவர்சி ஆகும். அப்படியாவது படம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு ஹிட்டு, கொஞ்சம் அளவு கலெக்ஷன் கொடுக்க, அதுக்கப்புறம் ஓடிடியில் அதிக ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் கான்ட்ரவர்சியாக போடுறாங்க. ஏன்னா அவங்க வாயால் வந்துட்டு வளர்ந்தவங்க வாயாலே கெட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களே. லவ் டுடேவில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சின்னதாக ஒரு ப்ரோமோ பண்ணிருப்பாங்க. இது மாதிரி வந்துட்டு ப்ரொடியூசரே நான் தாயா அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடே கொண்டு ஒரு இது கேட்டதுக்கு சொல்லியிருப்பாங்க. நல்லா ரீச் ஆச்சு. ஆனால் இந்த டைம் அவங்க கொடுத்த பேட்டியாக வந்துட்டு அந்த கோட்டு படத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுனதுனால வந்துட்டு அதுவே அவங்களுக்கு வந்துட்டு மைனஸ் ஆயிடுச்சு. அவங்க ப்ரொடியூசருக்கு அது தேவையில்லாத ஒரு தான். அவங்க இனிமேட்டுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, ப்ரொடியூசரோ டேரக்டரோ ஆக்டரோ யாராக இருந்தாலுமே சரி, அந்த மேடையிலன்னு கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு பேசுகிற எந்த விஷயத்தையுமே யாருமே காதில் போட்டுக்காதீங்க. எல்லாமே ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் தான். அவங்கள அந்த பணம் வந்துருமா வராதுங்கிற ஒரு பயம் தான். அதனால் மக்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஒரு தேங்காய் எண்ணெயோ ஒரு விளக்கெண்ணையோ கொண்டு வந்து உங்கள்கிட்ட விற்க வராங்க. அது பொருள் தரமாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுங்க. படம் பார்க்குறதும் பார்க்காத உங்களோட இஷ்டம். இல்லை அவங்க தரங்கட்ட ஏஜிஎஸ்ன்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது அஜித் ஃபேன்ஸ் அவ்வளோ கோவமாயிட்டாங்களா? ரெண்டு பேருமே தலை தானே. இதில் என்ன இருக்குது? தலைங்கிறது என்ன வந்துட்டு இது பாரத ரத்னாவா இல்லை இந்த பட்டமா? அது தலைங்கிறது என்ன? தலைனா ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அது என்ன பெரிய பாரத ரத்னா பத்மபூஷன் விருதா? அது இது மாதிரி சில்லறத்தனம் பண்ணுறனால தான் இவன் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறனால தான் எல்லாருமே முட்டாள்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் இவனுங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ தோனி தலைன்னு நான் தான் தலை அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை அஜித் சொல்கிறாரா தலைன்ட்டு? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி திருஷா பாட்டு எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே சத்தியமாக நல்லா இல்லை. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. மஞ்சள் கலர் படம் மிஸ்கின் படம் எங்கேயே காப்பி அடிச்சு கடைசியில் மிஸ்கின் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார். மஞ்சள் கலர் புடவையே கட்டி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு மஞ்சள் கலர் புடவை போட்டு எதுக்கு அந்த ஸ்டெப்பு போட்டாங்க எதுக்குன்னே தெரியல. ஒரு ஷாட்டுக்கு திடுதுப்புன்னு வந்தாங்க. அதான் சொல்கிறல, அவங்களோட ஒரு டேரக்டர் மைண்டில் என்ன நினச்சிட்டாருன்னா, இதுமாரி ஸ்டார்ஸ்லாம் காட்டினா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சத்தியமாக கிடைக்கவே இல்லை. அவங்க சாரியிலே வந்து ரெட் கலர் போட்டு பூ வச்சுருந்தாங்கன்னா டிவிக்கே கொடி வந்துருக்குன்றாங்க. கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சள் கலர் வந்துட்டு இது சென்டரில் இருந்துச்சு. இந்த என்ன இது சென்டர் கலரு இப்போ அதான் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ரெட் கலரில் வந்துட்டு ஏதாவது இது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ டிவிக்கு ஃப்ளாக் வந்திருக்கும். அது ஒன்றும் நல்ல விஷயம் தானே. இதில் ஒன்றும் பெரிய வேலை எதுவுமே கிடையாது. ஒரு நடிகை வந்துட்டு கட்சி கொடி கட்டக்கூடாதான் என்ன? இப்போ புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கொடியை போட்டு அந்த சேரீ தான் கட்டிட்டு போனாங்க. இவங்க வருங்காலத்தில் கொள்கை பரப்புச்சாளராக கூட வரலாம், இல்லை மகளிர் அணி தலைவியாக கூட வரலாம். வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் வரலாம்ல டிவிக்கே கட்சியில். அதனால் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் கூட வரலையே. அவங்களுக்கு ஒரு பதவி கண்டிப்பாக அரசியலில் நிறையா பதவி இருக்குங்க. இது வந்துட்டு யாரும் போட்டி போடுறது ஏட்டை இது சொல்கிற மாதிரி அடிச்சுக்காதீங்க ஏட்டையா அப்படி மாதிரில மருதமலை படத்தில் இது மாதிரி வந்துட்டு சண்டை போட்டுக்காதீங்க ஏட்டையா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி உண்டு. அவங்க தகுதி ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு அவர் தளபதி கொடுப்பார். இப்போ திரிஷா அவங்களுக்கு வந்து எந்த பாட்டுமே இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. எல்லாம் தளபதிக்காக மட்டும்தான். அது என்ன காரணம்? எல்லாம் ஒரு நட்பு, ஒரு இதுதான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நட்பு தாங்க. நட்பு ப்ளஸ் வந்துட்டு 2-3 படத்தில் கோஸ்டாராக ஒர்க் பண்ணிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி வந்துட்டு கவர் பண்ணால் தான் அடுத்து கட்சியில் போஸ்ட் கீஸ்ட் தருவார். அப்படின்னு இவங்களுக்கு மார்க்கெட் பெருசாக இல்லை. மணிரத்னம் சார் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க அட்ரஸே இல்லாமல் போயிருப்பாங்க. பொன்னியின் செல்வரில் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதை அப்படியே பயன்படுத்தி லியோவில் நடித்தாங்க. இப்போ விடாமுயற்சி நடிக்கிறாங்க. படம் எப்படி மங்காத்தா அளவுக்கு இருக்கா? வாய்ப்பே இல்லை. மங்காத்தா ஒரு 100%னா கோட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்காசரம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 30% நல்லாயிருக்கு. அப்புறம் தளபதி அந்த ஆக்ஷன் சீன் உண்மை அது எல்லாத்தையுமே குறைச்ச முடியாது. ஆக்ஷன் சீன் உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக பிடிச்சிருந்தது. ஹாலிவுட் தரத்துக்கு ஒவ்வொரு ஃபைட் சீனுமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. பிரபுதாவோட ஆக்டிங் அந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதான் மற்றபடிலாம் ஒர்த்து இல்லை. விஜய் வில்லனா அஜித் வில்லனா யார் நல்லா பண்ணியிருக்காங்க? தலை தான் சொல்லுவேன் நான். வில்லத்தனம் பண்ணுற எல்லாமே தலையாற முடியுமா, அஜித் ஆக முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதில் அவர் பண்ண வில்லத்தனம் யாருமே எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. கடைசியில் ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. இல்லை இவர் பண்ணுற வில்லத்தனம் எல்லாருமே கணிச்சிட்டாங்க. முன்னாடியே போகிறது முடியாது. கதையே தெரியலனா கூட போகிறது முடியாது. ஓ இது அங்கே பார்த்தோம்ல, ஓ இந்த வெள்ளம் செந்தாமரை மாதிரியே இருக்கானே, செந்தாமரைட்ட போய் வளர்கிற புள்ள மாதிரியே விஜய் இருக்காரு.
அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் மெயின்லேயே ஓடிட்டே இருந்துச்சு. வெங்கட் பிரபு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பி அடிச்சு தான் படம் எடுப்பார், அவரே சொல்லுவார் இங்கே இருந்தால் ஒரு இல்லை தப்பு இல்லை, உருவுறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாருல. அது ஒன்றையா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சினிமாங்கிறது தானே, அது ஒரு கற்பனை தானே, கற்பனையில் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதில்ல. அதில் லாஜிக் பார்க்க தேவையில்ல. லாஜிக் பார்க்குறதுக்கு என்ன, இப்போ எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா உங்கள் மேலே இருக்க வெறுப்புலையோ கோவத்துலையோ நீங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்கலாம் இல்லை, அவன் கொடுக்குற வந்துட்டு ஒரு பணத்துக்கு ஒர்த்தபுளாக இல்லை, மக்கள் ஏமாறுறாங்க, அது ஒரு விஷயம். ஒரு மார்க்கெட் ஒரு இதில் இருக்கீங்க, ஒரு புகழை அடைஞ்சிட்டீங்க, இனிமேட்டு அட்லீஸ்ட் போன டைம் எடுத்த பேர் இருக்குல்ல, அந்த பேர் கெடுக்காத அளவுக்கு படம் எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த படத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடலன்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி எடுத்து அசிஸ்டன்ட் தான் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க எடுத்து, அப்படி தான் நினைக்கிறாங்க. மற்றபடியெல்லாம் நெகட்டிவ் பேசுறதுனால உங்களோட ஷேர் ஏதாவது அவங்களுக்கு போயிட போதா? அப்படி எதுவும் கிடையாது. ஏற்கனவே ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த பேருக்கு மேலே எல்லாம் கூட அந்த பேருக்கு ஈக்குவலாக வச்சு படம் எடுத்து கொடுத்துருங்க. அப்படி தான் ரசிகர்கள் அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு என் கோட் படம் 1000 கோடி எடுத்து எல்லாருமே தான் சந்தோஷப்படுவாங்க. இப்போ கன்னட ஃபிலிம் எடுத்துச்சு, தெலுங்கு ஃபிலிம் எல்லாருமே வந்துட்டு 1000 கோடி அடிச்சிட்டாங்க. தமிழ் ஃபிலிம் இன்னுமே எதுவுமே 1000 கோடி அடிக்க முடியல. ஒரு ஆஸ்கார் வந்து எட்டாத கனியாகவே இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு பில்டப், படம் வரது முன்னாடி பில்டப் கொடுக்காதீங்க. படம் நல்லா இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.